6th to 8th வந்து தமிழ் ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. 9th ஸ்டாண்டர்டு தமிழ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து சிறு பஞ்ச மூலம் காரியாசான் எழுதுனது. சிறு பஞ்ச மூலம் காரியாசான். ஏன் அறிவுடையார் தாமே உணர்வர். ஸோ பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். அதே மாதிரி மூவாது மூத்தவர் நூல் வல்லார். விதையாமை நார்வ மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. சரியா? நூல் வல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னா வயசு மூத்தவங்களாக தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, நூல் கட்டுறவங்க வந்து அறிவுடையவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விதைக்காமையே வந்து அடுத்து நம்ம அதோட பயனை வந்து அனுபவிக்கலாம், அதை வந்து உரைக்காமலே வந்து அதோட உணர்வை வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து அறிவுடையார் தாமே உணர்வர். பூவாது பூக்காமல் டேரெக்டாக காய்ச்சிரும். ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்கிறது தான் வந்து சிறு பஞ்ச மூலம். பூவாது காய்ச்சிரும், பூக்காமல் டைரெக்டாக காய்ச்சிரும் அப்படின்ற. அறிவுடையார் தாமே அறிவர். மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல். நார்வன முளைப்ப. தாவான கெடாதிருத்தல். அறிவார் வல்லார் வினாலனை பெயர். விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவான ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ ஃபஸ்ட்டு சங்க இலக்கியம் ஃபஸ்ட்டு வந்தது வந்து சங்க இலக்கியம். அதாவது அந்த டைமில் தான் வந்து இந்த சைடு தொல்காப்பியம் இலக்கண நூலும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீதி நூல்கள், இது 18ஆம் கீழ்கணக்கு நூல்களில் வந்து நீதி நூல்கள் வந்துச்சு. அந்த நீதி நூல்களில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலமும். ஸோ ஏன் சிறுபஞ்ச மூலம்னு இதுக்கு பேருனா 5 சிறிய வேர்கள் சேர்ந்தது. கண்டாங்கத்திரி, சிறுவழுத்துறை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இதெல்லாம் 5 வேர்கள் சேர்ந்தது தான் சிறுபஞ்ச மூலம். ஒவ்வொரு பாடலையும் 5 கருத்துக்கள், நன்மை தீன்மை நகைப்புன்ட்டு எல்லாம் கலந்த மாதிரி வரும். காரியாசான் வந்து மதுரையில் வந்து தமிழ் டீச்சராக இருந்திருக்காரு. மாக்காய் நகரின் மாணவராக இருந்திருக்காரு. காரின்றது தான் இயல் பெயர். ஸோ மாகாரியாசான்ன்றது பாயிர செய்யுள் வந்து மாகாரியாசான் அப்படின்னு பாயிர செய்யுள் வந்து அவரை சிறப்பிக்கிறது. சரியா? 10 வயசு இருக்கும் போது சொற்பொழிவாற்ற பழகினவர் பாடினவர் யார் அப்படின்னா வள்ளலார். சரியா? 10 வயசுலேயே வந்து சொற்பொழிவு பாட இதெல்லாம் செஞ்சவர் வள்ளலார். அடுத்து 11வது வயசில் வந்து கவிதை பாடி எல்லாம் பண்ணவர் வந்து பாரதியார். சரியா? பாரதி பட்டம் வாங்கினார். 11வது வயசுலேயே அவர் வந்து பாரதி பட்டம் வாங்கிட்டார். அடுத்து 15 வயசில் ஃப்ரெஞ்சு இலக்கிய கவிதை எழுதி அதை அனுப்பிச்சவர் வந்து விக்டர் ஹியூகோ. 15 வயசுலேயே அனுப்பிச்சவர் வந்து விக்டர் ஹியூகோ. அடுத்து 16 வயசில் தன்னோட அப்பாவுக்கு போர்ப்படையில் வந்து தளபதியானவர் வந்து அலெக்சாண்டர். 17 வயசில் பைசா விளக்கு கோபுரம் ஏன் ஊசலாடுதுன்னு ஆராய்ந்தவர் வந்து கலீலியோ. அடுத்து 3 to 6 கருத்துக்களை கொண்ட அறநூல்கள்லாம் வந்து 18ஆம் கீழ்கணக்கு நூல்களில் வந்து சேருது. 3 to 6 கருத்துக்கள் கொண்டதுனாலே அந்த அறநூல்கள்லாம் அதெல்லாம் வந்து அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 18 கீழ்கணக்கு நூல்களில் சேர்த்துருக்காங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி தருபவனே என்னை சந்திப்பவனே எனது சிறந்த நண்பன். சொன்னது வந்து ஆப்ரஹாம் லிங்கன். சரியா? 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு வந்து இது ஃபுல்லாக வந்து அண்ணாவை பற்றினது. சரியா? 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டது. ஸோ 2009 நடுவண் அரசு அண்ணா உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து உருவாக்கப்பட்டது. உணவு உடை அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு புத்தக சாலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பூலோக சரிதை ஏடுகள் திருக்குறள் வந்து கட்டாயமாக இருக்கணும். சங்க இலக்கியம் அப்புறம் சாமானியரும் அறியும் வண்ணம் தீட்டப்பட வேண்டும் அந்த ஏடுகள் எல்லாமே. அப்புறம் விஞ்ஞானிகள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சவங்களோ அது பற்றின புக்கு. நாட்டு விடுதலைக்கு உழைத்த இது, அப்புறம் மக்கள் மனமாசு துளைத்தவர்கள், தொலைதேச கண்டவர்கள், வீரர்கள், விவேகிகள், இவங்களோட புக்ஸ் வாழ்க்கை குறிப்பெலாம் ஏடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து அண்ணா வந்து கூறின பொன்மணிகள் வந்து வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்னது? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் வந்து வாசம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அண்ணா வந்து ரஜினி சொன்ன டைலாக்ஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ணா திரைப்படத்தில் வர டைலாக்ஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டாதே. பிரகாஷ்ராஜ் வந்து கத்தி எடுத்துகிட்டு வருவார். அப்போ வந்து கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லுவார். வன்முறையை உபயோகிப்பதுக்கு கத்தி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அவங்க சிஸ்டர் போயிடுவாங்க. ஸோ அது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு இருப்பார். சட்டம்புரி இருட்டறை, அதில் வந்து வக்கீலாக இருப்பாங்க ஹீரோயின். ஸோ சட்டம்புரி இருட்டறை. வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு. வழக்கறிஞர் வந்துருச்சா? மக்கள் மதியை கிடைக்கும் ஏடு வந்து படிக்கக்கூடாது. தமிழரை தட்டி எழுப்பும் இலக்கியம் தான் படிக்கணும். அவங்க அந்த புக்கை படித்தனால தான் அந்த பொண்ணு அப்படி போயிடுச்சு. ஸோ வந்து மக்கள் மதியை கிடைக்கும் ஏடு படிக்கக்கூடாது. தமிழை தட்டி எழுப்பும் இலக்கியம் தான் படிக்கணும்.
நல்ல வரலாறு படித்தால் தான் இளம் வயதில் புது முறுக்கு ஏற்படும். இளம் வயதாக இருக்க மாதிரி தான் அவர் நடிச்சிருப்பார். அடுத்து இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்களுக்கு என்ன மாதிரி இளைஞர்களுக்கு சுயமரியாதை தேவை அப்படின்னு சொல்கிறார். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போவார் சண்டை சொல்கிறதுக்கு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நடந்து இந்த பொண்ணு போனால் பரவாயில்ல, போயிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவார். அடுத்து வீட்டிற்கோர் புத்தக சாலை. அண்ணா வானொலி உரை தொகுப்பை தான் இந்த பாடமாக கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பேசுவார். தென்னகத்து பெர்னாட்ஷா அப்படின்றவர் யாருன்னா அண்ணா. சரியா? தென்னகத்து பெர்னாட்ஷானா அண்ணா. ஆல்ரெடி அண்ணா என்னன்னு பார்த்துருக்கோம், ஃபுல்லாக ரஜினி தானே பார்த்துருக்கோம். பாட்ஷா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ பாட்ஷா ஞாபகம் வச்சுக்கணும். தென்னகத்து பெர்னாட்ஷா யாருன்னா டக்குன்னு அண்ணா அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். அடுத்து சிவாஜி கண்ட சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி படைப்பென்று பல படைப்புகளை உருவாகி. சிவாஜி கண்ட அண்ணா அந்த டைமில் நிறைய படத்துக்கு தான் எழுதியிருக்காரு. ஸோ அதோட ரஜினி தானே பார்த்தோம். ரஜினி சிவாஜி படத்துலலாம் நடிப்பார்ல. ஸோ சிவாஜி கண்ட சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி பல படைப்பை உருவாக்கியிருக்காரு. சிவாஜின்னு வந்துட்டாலே அண்ணா. ஓகேவா? திராவிட சீர்திருத்த நாடகம் மூவியில் அதை அந்த கருத்துக்களை ஃபஸ்ட்டு பரப்புனது யாருன்னா அண்ணா தான். அடுத்து 1935 சென்னை பெத்தநாயக்கம்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கர் பள்ளியில் இங்கிலீஷ் டீச்சராக 1 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. சரியா? வேறு என்னென்ன இதழ்கள்லாம் அவர் நடத்தியிருக்காருன்னா ஹோம் ரூல், வீட்டில் தானே லைப்ரரி வைக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி இதழ்கள் இதுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்திருக்காரு. ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி இந்த இதழ்களெல்லாம் ஆசிரியராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் குடியரசு, விடுதலை இதிலெல்லாம் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. அடுத்து இவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் இருமொழி சட்டம் உருவாக்கியிருக்காரு. இருமொழி சட்டம். அப்புறம் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு தான் ஒருத்தர் இறந்தே போயிருப்பார், இன்னொரு பாடத்தில் வரும். ஸோ அது எல்லாமே பண்ணது அண்ணா. சரியா? சிஎம் ஆனதுக்கப்புறம் இருமொழி சட்டத்தை ஓகே பண்ணியிருக்காரு. அண்ணானா அண்ணன் ஒரு லாங்குவேஜில் பேசிக்கலாம், தம்பி ஒரு லாங்குவேஜில் பேசிக்கலாம். ஸோ இருமொழி சட்டம். சென்னை மாகாணம் தமிழ்நாடுன்னு பேர் இவர் தான். அடுத்து ஏஷியாவிலேயே இருக்கிறதுலேயே பழமையான தஞ்சை சரஸ்வதி மஹால் லைப்ரரி அதில் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஓலைச்சுவடிகள் இருக்கும். ஏஷியாவிலேயே ஓல்டஸ்ட் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். அடுத்து தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளது கன்னிமாரா நூலகம், சென்னை எழும்பூரில் இருக்குது. இதில் தான் தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் எது அப்படின்னா பழமையானது எது தஞ்சை சரஸ்வதி மஹால். நிறைய நூல்கள் இருக்கிறது எது தமிழ் நூல்கள் இருக்கிறது கன்னிமாரா. இந்தியாவின் முதல் பொது நூலகம் அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம், அதிலே நடுவுன்னு இருக்குது. ஸோ மைய நூலகம், பொது நூலகம் அப்படின்னா நடுவன் நூலகம். அடுத்து கொல்கத்தாவில் இருக்குது. 1836 ஸ்டார்ட் ஆகி 1953 மக்கள் யூசேஜுக்கு அந்த தேசிய நூலகம் தான் ஒரு மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவண காப்பக நூலகமும் அதுதான். ஆவண காப்பக நூலகமும் கொல்கத்தாவில் யாராவது கொல்ல வந்தால் கூட காப்பாற்றிடும். ஆவண காப்பக நூலகம். இப்போ காப்பக நூலகம்னா கொல்ல வர்றாங்க கொல்கத்தா அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். சரியா? தேசிய நூலகம். அடுத்து வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் லைப்ரரி எதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்குது. வாழ்க்கை அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரணும்னு சொன்னது அண்ணா. உலகின் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள் அப்படின்னு சொன்னது கதே அப்படின்றவர். நூலகவியலின் 5 விதிகளை அறிமுகம் செய்தவர் சீர்காழி ரா அரங்கநாதன். அதனால தான் இவர் பர்த்டே தான் தேசிய நூலக நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். இவர் பிறந்த நாள் எப்போது அப்படின்னா ஆகஸ்ட் 9th. அதாவது ஆகஸ்ட்ன்றது 8வது மாதம் 9வது நாள் இல்லையா? 8, 9 வர மாதிரி ஆச்சுன்னா 8, 9 தேசிய நூலக நாளாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்து இடைச்சொல் உரிச்சொல். இடைச்சொல் அப்படின்னா மிகுதியை பெற்று வராது, பட் முழுமையாக்கும். ஒரு சென்டென்ஸ் முழுமையாக்கும். சரியா? பெயர் இடைச்சொல் பெயரை சார்ந்து வரும், வினையை சார்ந்தும் வரும். இடைச்சொல் தானாக தனித்து இயங்கும் இயல்பற்றது அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பியம் சொல்லுது. இடைச்சொற்கள் ஊம உருபு ஐ பெற்று வரும், பன்மை விகுதிகள் கல் மார் பெற்று வரும், திணைப்பால் விகுதி காலிடையில் கிரைக்கின்று, பேரச்ச வினையச்ச விகுதிகள் எதிர்மறை இடைநிலைகள் எதுனா ஆ, ஆல், இல். தொழிற்பெயர் விகுதிகள் தல், அம், மை. அடுத்து வியங்கோல் வினைமுற்று சாரி. ஓம உருபுனா போல, மாதிரி இதெல்லாம் ஓம உருபு. அடுத்து இணை இடை அப்படின்னா இணையில் ஜாயின் பண்ணுறதுக்கு இம், உம், அதுவும் இதுவும், இல்லையெனில் பட் அந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸ்லாம். சரியா? இணைச்சொற்களோட வகைகள் என்னென்ன அப்படின்னா பொருளை உணர்த்தும் ஓ, ஏ, தான் மட்டும் இதெல்லாம் பொருளை உணர்த்துகிற மாதிரி வரும். சொல்லுறுப்புகள் இருக்குது. சொல்லுறுப்புகள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், கொண்டு பார்த்துருப்போம். ஸோ மூலம், கொண்டு, உருவு. ஊம உருக்கு பதிலாக ஒரு வேர்டே ஊம உருவாக வர்றது.
அடுத்து வந்து வினா ஓமம் இருக்கும், ஆ ஓ கடைசியும் வரும் நடுவுலேயும் வரும். ஸோ வந்து ஃபஸ்ட்டும் வரும், இது வந்து லாஸ்ட்டில் தான் வரும். ஓகேவா. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம், உம்முக்கு. அடுத்து ஓக்கு வந்து அது லாஸ்ட்டாக வந்து ஓ வருதுன்னா ஐயம், அது, இது, அதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி எதனால ஆன்சராக வர்றதுக்கான கொஸ்டின் தான் அது. ஸோ ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நீரென்று 6 பொருளில் வரும். ஏகாரம் 6 பொருளில் வரும் அப்படின்னு சொன்னது எதுனா நன்னூல். ஏகாரம் எத்தனை பொருளில் வரும் அப்படின்னு வேணால் கேட்பாங்க. 6 பொருள். பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நீரை 6 பொருளில் வரும் சொன்னது நன்னூல். அடுத்து ஏகாரம் வந்து அழுத்தம் மட்டும்தான் தரும். சரியா. தான் அதுவும் அழுத்த பொருள் வரும். மட்டும் அப்படின்னா ஒரு வரையறை குறிக்கிறதுக்கு. ஆவதுன்னா பல பொருள். இதாவது அப்படின்னா பல பொருளில் வரும். அடுத்து கூட. அடுத்து ஆனா வினா. ஆம்னா இறுதி, இசைவு, சாத்தியம், பொருத்தம், தகவல், வதந்தி இதெல்லாம் வந்து. அடுத்து எத்தனை அப்படின்னா எண்ணிக்கை. எத்துணை அப்படின்னா அளவையும் குறிக்கும் காலத்தையும் குறிக்கும். எத்துணை பெரிய மரம் அப்படின்னா எத்துணை ஆண்டு பழமையானது அப்படின்னா இது என்ன அர்த்தம், ரெண்டையும் குறிக்குது. எவ்வளோ பெரிய மரம், அந்த சைஸ் ஆச்சரியமாக சொல்கிறதையும் குறிக்குது, நம்பர்ஸையும் குறிக்குது. அடுத்து உரிச்சொல்னால் இசை, பண்பு, குறிப்பு. உரிச்சொற்கள் செயலுக்கே உரியன அப்படின்னு சொல்கிறது நன்னூல் தான் எல்லாமே சொல்லுது. கடிமலர் அதுக்கு எக்ஸாம்பிள். கடிமலர் மணமிக்க மலர். கடிநகர் காவல் மிக்க நகர். கடி விடுதும் விரைவாக விடுவோம். கடி நுனி கூர்மையான நுனி. கடின்றது ஒன்று தான், ஆனால் வந்து 4 இதுலேயும் 4 டிஃப்ரெண்ட்டான மீனிங்கில் ஒரு சொல் பல பொருட்களுக்கு உரியதாக வந்து வருது. ஒரு, தவ, நனி இதெல்லாம் மிகுதி அப்படின்ற மீனிங்கில் வருது. ஒரு, தவ, நனிலாம் மிகுதின்ற மீனிங்கில் வருது. அடுத்து உவப்பு அப்படின்னா உவகை. பசப்புனா நிறம் மங்குதல். பசப்பியா. உவப்பு அப்படின்னா உவகை. பசப்புனா நிறம் மங்குதல். அடுத்து பயப்புனா பயன். விழுமம்னா விருப்பம், விழுமுதல், விழுமிய. அடுத்து மாபெரும் பொதுக்கூட்டம். கடி விடுதும் வாழ்நுதல் சாலச் சிறந்தது. மாபெரும் பொதுக்கூட்டம், கடி விடுதும் வாழ்நுதல் சாலச் சிறந்தது இது எல்லாமே. அடுத்து கடிமனை. மாபெரும் பொதுக்கூட்டம், கடி விடுதும் வாழ்நுதல் சாலச் சிறந்தது, கடிமனை. அடுத்து சிறு பஞ்ச மூலம் அப்படின்றது அரை இலக்கியம். குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம். சீவகசிந்தாமணி வந்து காப்பி இலக்கியம். குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். சரியா. இதில் வந்து இது எதில் வேறுபட்டிருக்கு, கடி, உரு, தவ, கலியில் கூறுன்றது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கூறுன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் கிடையாது. கூறுனா தனி அர்த்தம்தான் வரும் அதுக்கு. அது உரிச்சொல்லில் வந்து வராது. சரியா. இது மட்டும் திரும்ப பார்த்துருங்க. சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம். நீதி இலக்கியம். ஸோ அரை இலக்கியம். அடுத்து குடும்ப விளக்குன்னா தற்கால இலக்கியம். ஏன்னா ரொம்ப அந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அடுத்து சீவகசிந்தாமணி ஐம்பெருங்காப்பியத்தில் வந்து காப்பி இலக்கியம். குறுந்தொகை வந்து சங்ககால இலக்கியம். ஓகேவா. அடுத்து இது வந்து இன், கூட, கிரு, அம்பு இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுற ஜாயின்ட் வேர்ட்ஸு. அம்புன்றது தான் வந்து தனி வேர்டு. சிறுபஞ்சமூல பாடல்கள் வந்து மகவு முன்னிலையில் உள்ளது. மகடுவு முன்னிலையில் உள்ளது. நூலகவியலின் தந்தை வந்து சீர்காழி ராமாமிர்தம் அரங்கநாதன். எஸ்ஆர் ஞாபகம் அரங்கநாதன். அடுத்த ஆன எதிர்மறை இடைநிலை. பூவாது காய்க்கும் அப்படின்னா எதிர்மறை வினை எச்சம். இது ஒரு வினை, காய்க்கிறதுன்னு வினை. இது வந்து எதிர்மறை. ஸோ வந்து எதிர்மறை வினை எச்சம். மலர் கை, மலர் போன்ற கை, ஓமை தொகை. தண்ணீர் தேசம் தண்ணீர் தேசம் எழுதுனது வந்து வைரமுத்து. மாணவர்களுக்கான தமிழ் எழுதுனது சொக்கன். தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்த அண்ணா வந்து ஒரு டைம் வந்து அரிசி வெளியில் மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதை தடுக்கிறதுக்காக அங்கே விருத்தாச்சலம் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவார்னா விருத்தாச்சலம் கூட்டம் முடித்து வரும்போது ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டு எல்லாரையும் வந்து ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுவார். இவர் வந்து சிஎம்னு தெரியாமல் இவருக்காரையும் ஸ்டாப் பண்ணுவார். ஸோ அவர் பேரை நோட் பண்ணி வச்சு அவருக்கு உயர் பதவி வந்து கொடுத்துருப்பாரு. அதை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒட்பம் அப்படின்னா அறிவு. கான், காடு. நசைனா விருப்பம். பொருணர்னா பகைவர். சரியா. ஒட்பம் அப்படின்னா ஒட்பம்னா அறிவு. அப்புறம் கான்னா காடு. நசைனா விருப்பம். பொருணர்னா பகைவர். அடுத்து காமராஜரோட கவிதை நூல் வந்து கருப்பு மலர்கள். அடுத்து தண்ணீர் அப்படின்னா கோமல் சுவாமிநாதனோட நாடக நூல். தண்ணீர் ஒருக்கு தண்ணீர்னா கந்தர்வன். கிழவனும் கடலும் நோபல் ப்ரைஸ் வாங்கினது வந்து இது எழுதினது யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. குறுநாவல். இது வந்து ஓல்டு கொஸ்டினில் வந்திருக்கு. கிழவனும் கடலும் எழுதினது எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது வந்து கூட கேட்கலாம். இது நாடக நூலாம் என்ன நூல் அப்படின்ட்டு. இப்போ தண்ணீர் அப்படின்னு 2 தடவை வந்துச்சுன்னா அது வந்து நாடக நூல். நாடகத்தில் தான் அப்படிலாம் பேசுவாங்க. தண்ணீர் 2 தடவை பேசுவாங்க. இது எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்னா சின்ன வழி. ஸோ குறுநாவல் அப்படின்னு ஞாபகம். குறுநாவல். வே அப்படின்னா குறுநாவல் ஞாபகம். ஒரு கிராமத்து நதி. இது எழுதுனது வந்து சிற்பி.
சிற்பி. இது வந்து சாகித்ய அகாடமி இதுவும் வாங்குச்சு. ஸோ இதுவும் கிராமத்து நதி எழுதுனது சிற்பி. ஓகேவா. அடுத்து சாக்ரட்டிஸின், இது எல்லாமே முக்கியம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூல்கள் அப்படின்னா ராமகிருஷ்ணன். இது வந்து ஒரு சிறார் நாவல். ராமகிருஷ்ணன் வந்து எழுதுனது. சாக்ரட்டிஸின் சின்ன குழந்தைகளுக்கானது. சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் எழுதுனது ராமகிருஷ்ணன். சரியா. அடுத்து செலைன் சாயில் அப்படின்றது வந்து கலர் நிலம். ஓய்ந்திருக்கலாகாது அப்படின்னா கல்வி சிறுகதைகள் எழுதுனது வந்து வள்ளியப்பன். ஓகேவா. ஓய்ந்திருக்கலாகாது, உழைச்சிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி வள்ளியப்பன் உழைச்சிக்கிட்டே இருப்பார். அடுத்து முதல் ஆசிரியர் அப்படின்னா சிங்கிஸ் ஐத் முதல் நாளே சிங்கிளா தான் வருவாங்க. முதல் வர்றது சிங்கிஸ் ஐத் மாத்தவ். கல்வியியல் நாடகம் வந்து பிரளயம். மலாலா வந்து கரும்பலகை யுத்தம். ஸோ இது திரும்ப பார்த்தலாமா. ஒட்பம் அப்படின்னா அறிவு. கான்காடு நசை விருப்பம். பொருணர்னா பகைவர். காமராஜரோட கவிதை நூல் கருப்பு மலர்கள். தண்ணீர் அப்படின்னு நாடக நூல் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் கந்தர்வன். கிழவனும் கடலும் ஹெமிங்வே குறுநாவல். ஒரு கிராமத்து நதினா சிற்பி. இது வந்து ஒரு கவிதை நூல். ஓகேவா. ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமம் வந்து கவிதை மாதிரி வரைவாங்க சில பேர்லாம். ஒரு கிராமத்து கவிதை மாதிரி சொல்லுவாங்க. கவிதை நூல். ஓகேவா. அடுத்து சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சிறார் நாவல். செலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம். ஓய்ந்திருக்கலாகாது அப்படின்னா வந்து இது எழுதுனது வள்ளியப்பன். முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத் மாத்தவ். அடுத்து வந்து கல்வியல் நாடகம் பிரளயம். மலாலா வந்து கரும்பலகை யுத்தம். அடுத்து சிற்பக்கலை. கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் இதெல்லாம் சேர்ந்தது சிற்பத்தொழில்னு சொல்லுது வந்து திவாகர நிகண்டு. கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் வண்ணமும் சிற்பத்தொழில். கல் உலோகம் இதை பற்றிலாம் சொல்கிறது வந்து திவாகர நிகண்டு. மணிமேகலையில் வந்து இதை பற்றின குறிப்பும் வந்து இருக்குது. அதாவது இந்த சிற்பக்கலை பற்றின குறிப்பு இருக்குது. சிற்பம் 4 நிலைகளில் இருக்கும். தெய்வ உருவம், இயற்கை உருவம், கற்பனை உருவம், முழு வடிவ உருவம். சரியா. இது சிற்பம் செதுக்கிறவங்கள கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பல்லவர் காலத்தில் எப்படி இருந்துச்சு ஒவ்வொருத்தராக பார்ப்போம். பள்ளியர் காலம், பாண்டியர்கள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பல்லவர் காலம்னா என்ன. பல்லவர்கள்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும். மகாபலிபுரம். ஓகேவா. ஸோ வந்து சுதை கருங்கல் வச்சுலாம் வந்து கட்டியிருக்காங்க. தூணில் வந்து யாழி, சிங்கம், தாமரை, மலர் போன்ற வட்டங்கள்லாம் பொறிக்கப்பட்டு கூட இது இங்கே இருக்கும். மாமல்லபுரத்தில் வந்து இருக்கிறது தான் ரொம்ப ஃபேமஸானது. பாறைகளை செதுக்கி உருவாக்கியிருக்காங்க. பஞ்சபாண்டவ ரதம் இது நமக்கு தெரியும். அங்கே இருக்கிறது பஞ்சபாண்டவ ரதம் வந்து அழகிய சிற்பங்கள் எல்லாமே இருக்கும். பறவை, விலங்கு இதெல்லாம் உருவச்சிற்பங்களாக இருக்கும். அடுத்து அப்படி மகாபலிபுரம்லேருந்து பக்கத்தில் அப்படி சென்னை பக்கத்தில் இருக்க எல்லா ஏரியாவுக்கும் போயிடும். காஞ்சி கைலாசநாதர். அடுத்து காஞ்சி வைகுந்த பெருமாள். தெய்வ உருவம், பிற சிற்பங்கள், கோயில் உற்சவர்கள் எல்லாம் வந்து பல்லவர்கள் உருவாக்கினது தான். அடுத்து குடைவரை கோயில்கள் வந்து நுழைவாயிலில் 2 காவலர்கள் நிற்பது போல். இது வந்து மகாபலிபுரத்தில். ஸோ நுழைவாயிலில் 2 காவலர்கள் நிற்பது மாதிரி வச்சுருக்காங்க. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை. அப்படி பஸ்ஸில் ஏறினோம்னா மாமல்லபுரம் போகிறோம், காஞ்சிபுரம் போகிறோம், திருச்சி, மலைக்கோட்டையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திரும்ப வந்துடுறோம். தமிழின் தொல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியத்துலேயும் வந்து இதோட குறிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. போரில் விழுப்புண்பட்டவங்களுக்கு நடுக்கல் வைக்கிறது வந்து சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிப்பு இருக்குது. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள்னால் வந்துட்டாலே அது மணிமேகலை தான். சரியா. சுண்ணாம்பு சுதை சிற்பங்கள்னாலே மணிமேகலை. அடுத்து பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க. குகை கோயில். பாண்டியர்கள் நம்ம சைடு மதுரையில். ஸோ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில் தான். பாண்டியர்களாலே கோயில் தான். குகை கோயில்கள், திருமயம் கோயில், பிள்ளையார்பட்டி கோயில், குன்றக்குடி கோயில், திருப்பரங்குன்றம் கோயில், கோவில்பட்டி ஒரு கோயில், மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயில். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில்னு வந்துட்டாலே பாண்டியர்கள். சரி. அடுத்து சோழர்கள்னாலே இந்த பொன்னியின் செல்வனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து கற்சிற்பக்கலை வளர்ச்சி அடைந்தது இங்கே தான். கற்சிற்பக்கலை பல்லவர்கள் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பம் உட்காந்து செதுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கற்சிற்பக்கலை வளர்ச்சி அடைஞ்சது எங்கே அப்படின்னா சோழர்கள் டைமில். சரியா. நம்ம சோழனாலே 2ஆம் ராஜராஜனை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பேசுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 2ஆம் ராஜராஜன் தான் வந்து தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னாலே 2ஆம் ராஜராஜன் தான். அடுத்து ஃபஸ்ட்டு ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு. கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்குறாரு. 2ஆம் ராஜராஜன் வந்து தாராசுரம் ஐராசுர டெம்பிள். சரியா. இதையும் உருவாக்குறாரு. ஃபஸ்ட்டு ராஜேந்திர சோழன் அப்படின்றவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். ஃபஸ்ட்டு ஆற்றம் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்க. இருக்கிறத வச்சு சோர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு. கங்கை கொண்ட சோழபுரம். 2ஆம் ராஜராஜன் வந்து தஞ்சை பெரிய கோயில் 1, தாராசுரம் ஐராசுர கோயில் 2. அடுத்து 3ஆம் குலோத்துங்க சோழன் திரிபுவன. இது வந்து 3ஆம் குலோத்துங்களா 3. இங்கே திரிபுவன ரமேஸ்வரம் கோயில் வந்து இவர் உருவாக்குறார். திருபுவன கோயில் வந்து இவர் உருவாக்குறார். அடுத்து தஞ்சை பெரிய கோயிலில் 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவம் இருக்குது. பெரிய நந்தியும் இருக்குது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில்
கங்கை கொண்ட சோழன் ஃபஸ்ட்டு உருவாக்குறதுனால அது ஒரே கல்லில் செய்வோம். ஃபஸ்ட்டு உருவாக்கணும் முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ ஒரே கல்லில் உருவாக்கொண்டு ஒரே கல்லில் நவக்கிரகம் சிங்கமுக கிணறு வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து புதுக்கோட்டை நார்த்தாமலையில் வந்து நடன முத்திரை வந்து புதுக்கோட்டையில் நார்த்தாமலையில் நடன முத்திரை இந்த டான்ஸ் வந்து அங்கே இப்போ அந்த படத்தில் நிறைய டான்ஸ் ராணிலாம் ஆடுவாங்க இல்லையா. ஸோ நடன முத்திரை அப்படின்னாலும் சோழர்கள் தான். கொடும்பாளூர் இரண்டாம் பராந்தக சோழன் மூவர் கோவில் சிற்பம் 2, 3 ஓகேவா. கொடும்பாளூர் கொடுமையான ஒரு சோழர் இருந்திருக்காரு, 2ல் 3 கட்டியிருக்காரு. மூவர் கோவில் சிற்பம். அடுத்து திருச்சியில் ஸ்ரீனிவாசநல்லூர் குரங்கநாதர். ஸோ எப்படி அவங்க வந்து சென்னையிலேருந்து அங்கிட்டு போனாங்களோ அதேமாதிரி இவங்களும் வந்து திருச்சிக்கு போயிடலாம். பஸ்ஸில் ஏறி இவங்களும் திருச்சிக்கு போயிருக்காங்க. திருச்சியில் ஸ்ரீனிவாசநல்லூர் குரங்கநாதர் கோயில். அதில் குரங்கு சீட்டை பண்ணுறதுக்குனே சில கேரக்டர் வச்சுருப்பாங்க பொன்னியின் செல்வனில். ஸோ குரங்கநாதர் கோயில். சோழர்களோட கடைசி காலத்தில் கூட அரங்கம் முகபாவனைகள்லாம் அந்த நிறைய அந்த படத்தில் வந்து ஹீரோயின்ஸ்லாம் க்ளோஸ் ஷாட் வச்சுருப்பாங்க முகபாவனையை காமிக்கிறதுக்கு. ஸோ சோழர்கள் எண்டு காலத்தில் கூட திருவரங்கம் கோயிலில் முகபாவனைகள் தெரிகிற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. செப்பு திருமேனிகள் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பு திருமேனிகள்னால் ஐம்பொன்னு சொல்லுவாங்க. செம்பு அதிகமாக கலக்கிற ஐம்பொன் தான் செப்பு திருமேனிகள். சரியா. இதை பற்றி அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் புக்கில் இல்லாத ஒரு கொஸ்டினும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். என்ன காலம்? சோழர்களின் காலம். அடுத்து மாமல்லபுரத்தில் வந்து தமிழ்நாடோட கவர்மெண்ட் சிற்பக் கல்லூரி வந்து இருக்குது. இங்கே மாமல்லபுரம் தான் சிற்பத்துக்கே பெஸ்ட்டு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சிற்பக் கல்லூரியை வந்து மாமல்லபுரத்தில் வச்சுக்கலான்னு வச்சிருச்சு. அடுத்து அது போக சுவாமிமலை கும்பகோணம் மதுரையிலலாம் வந்து மதுரையிலலாம் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள். சரி. அப்படி கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தா அப்படி உலோகத்தை வச்சு உருக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஓரமாக பிளாட்ஃபார்மில். ஸோ உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள்லாம் வந்து இங்கெல்லாம் இருக்குது. சென்னை கும்பகோணம் அரசு கவின் கலை கல்லூரி சிற்பக்கலை இதெல்லாம் இருக்குது. திரும்ப கும்பகோணம் சென்னையில் அரசு சென்னை எப்படினாலும் வந்து ஹெட் குவார்ட்டரில் வந்து ஒன்று வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, அரசு கவின் கலை கல்லூரி சிற்பக்கலைக்கான கல்லூரியை வந்து வச்சுட்டாங்க. அடுத்து பஸ்ஸில் வரும்போது வர வழியில் கும்பகோணம்லேயும் வச்சுட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிறப்பு செந்நூல் என்ற நூலை வெளியிட்டது. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வியே சிறப்பாக தான் போயிட்டுருக்கு நிலமை. அந்த மாதிரி சிறப்பு செந்நூல், அதனால் செந்நூலை வந்து நூலை வெளியிட்டது. அடுத்து விஜயநகர அரசு. இப்போ வந்து இது வரைக்கும் சோழர்கள் பார்த்துட்டோமா. அடுத்து விஜயநகர அரசு. விஜய்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் படத்தில் நிறைய உயர்ந்த கோபுரங்களாக வந்து காமிப்பாங்க சாங்ஸ்லலாம். அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு கன்னடாவில் இதெல்லாம் நிறைய ரீமேக் பண்ணுவாங்க. அந்த சிற்ப தாக்கம் வந்து இருக்குது. அடுத்து ஆடை ட்ரெஸ்ஸு தான் முக்கியம். அவர் போகிற ட்ரெஸ்ஸுனால் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடும். ஆடை அணிகளுடன் சிலை. அடுத்து வந்து டெம்பிள் சிற்பத்தூண்கள். தூணை சுற்றி பாடுவார். டெம்பிள் சிற்பத்தூண்கள். அடுத்து குதிரை ஒரு குருவம் வந்து அப்படி நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி குதிரை அதில் ஏறி 3 பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி குதிரையின் உருவச் சிற்பம். வீரர்கள் அமர்ந்து குதிரை முன்னோக்கி காலை தூக்கி இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து இசை கற்றூன். மியூசிக் அவரே போடுவார், அவரே பாடுவார். தூண்லேயே மியூசிக் போடுவார். இசை கற்றூன். அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு. நாயக்கர் காலம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? திருமலை நாயக்கர் மால். ஸோ வந்து டூர் பிளேசஸ் எல்லாமே வந்து நாயக்கர்கள் கட்டினதாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நாயக்கர்களில் வந்து 1000 கால் மண்டபம் நமக்கு தெரியும்ல. 1000 கால் மண்டபம். அடுத்து மதுரை மீனாட்சி மண்டபம் டூரிங் ஸ்பாட்டு. ஃபாரினர்ஸ் வந்தாலே எங்கே வருவாங்க, இந்த 1000 கால் மண்டபம் அங்கே போவோம். 1000 கால் மண்டபத்துக்கு போவாங்க. அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருவாங்க. அடுத்து எங்கே போவாங்க, ராமேஸ்வரம். வந்து கடல் எல்லா பக்கமும் சேருதுப்பா பார்ப்போன்ட்டு ராமேஸ்வரம் பெருங்கோயிலுக்கு போவாங்க. அடுத்து வந்து இப்போ வர்ற வழியில் திருநெல்வேலி பற்றி நம்ம தனி யூனிட்டே பார்த்துருக்கோம். ஸோ அங்கே நிறைய இப்போ ஃபேமஸான இடம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ திருநெல்வேலிக்கு போவோம். ராமேஸ்வரம் வந்துட்டாலே இப்படி திருநெல்வேலிக்கு அப்படி போவோம் அப்படின்ட்டு நெல்லையப்பர் கோயில். அடுத்து கிருஷ்ணாவும் பெருமாளும் ஒன்றா இருக்காங்களா அவங்களையும் பார்ப்போம் அப்படின்னு கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் பூட்டு வாங்குவோம் அப்படின்னு போவாங்க. அடுத்து தாடி கொம்பில் பெருமாள், அது என்ன கொம்பில் பெருமாள், அது என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க. வரிசையாக டூரிஸ்ட் பிளேசஸாக வந்து கட்டினது யார்? நாயக்கர்கள். 1000 மாலில் திருமலை நாயக்கர் மகள் கட்டினனால வரிசையாக டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கட்டிடும்னு வரிசையாக கட்டிட்டாங்க. அடுத்து அது போக வந்து 1000 கால் மண்டப தூணில் வந்து கண்ணப்பர், குறவன் குறத்தி, அப்புறம் வந்து ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பம் ஆடையோடு இருக்க மாதிரி ஆபரணத்தோடலாம் இருக்க மாதிரி அங்கே இருக்கும். அடுத்து வந்து இறந்த மகனை வந்து சந்திரமதி கையில் வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம். இது எல்லாமே வந்து கண்ணப்பன், குறவன் குறத்தி, ஹரிச்சந்திரன், சந்திரமதி இது எல்லாமே இருக்கும். அடுத்து என்ன வேறு டூரிஸ்ட் ஸ்பாட் போடலாம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இப்போ பெரிய சிவன் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லை. ஸோ வந்து இப்போ எல்லாருமே இந்த
சிவராத்திரிக்கு போவாங்கள்ல. ஸோ அந்த கோயம்புத்தூர் பேரூர் சிவன் நாயக்கர் காலத்தோட உச்சநிலை அப்படின்றாங்க. ஏன் உச்சநிலை? விழியோட்டம், புருவ நெளிவு, முகபாவனை மட்டும்தான் சோழர்கள் காலம். இந்த விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு இதெல்லாம் வந்தது வந்து நாயக்கர்கள் காலம். ஏன்னா அப்போ தான் டூரிஸ்ட் பீப்புள் வருவாங்க டூருக்கு. அடுத்து கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி டெம்பிள், அடுத்து குரவன் குரப்தி ரதிதேவி சிலைகள், இது எல்லாமே நாயக்கர்கள். அடுத்து பௌத்த சமணம். பௌத்தம்னாலே புத்தர். ஸோ புத்தர் உருவம், அமர்ந்த, நின்ற, படுத்த நிலையில் நிறைய உருவாக்கியிருக்காங்க. சமணம் வந்து அருக கடவுள் உருவம், 24 தீர்த்தங்கரர்கள் உருவம். சமணங்கள்னாலே வந்து பெரிய பெரிய உருவம் தான், அளவுக்கு மீறிய உயரம், பருமன் கொண்ட உருவங்கள். எங்கெங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரத்தில் இருக்குது. செஞ்சி திருநாதர் குன்று, ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர்கள் உருவம் செஞ்சியில் தான் இருக்குது. விழுப்புரம் செஞ்சியில் இருக்குது. மதுரையில் வந்து சமணர்கள் படுக்கைகள் வந்து நிறையா செதுக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது. மலைப்பாறையில் சமண சிற்பம். அடுத்து யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் உள்ளது. எப்படி? யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் உள்ளது. யோகா பண்ணுற மாதிரி, நாட்டியம் ஆடுற மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது. வெண்கலம், செயற்கை இலை, கடல் உருவம் மற்றும் மனித உருவம் வந்து இப்போ செய்கிறாங்க. இப்போ அப்படி தானே செய்கிறாங்க. வெண்கலம், செயற்கை இலை வச்சு கடல் உருவம், மனித உருவம்லாம் செய்கிறாங்க. அடுத்து ஓவிய விதானத்து, உரையிறு நித்திலத்து, மாலைத்தாமம், அருந்தொழில் அரங்கம். இது வந்து ஒரு புக்கில் வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்திருக்கும் இந்த பாட்டு. ஓவிய விதானத்து, உரையிறு நித்திலத்து, மலை தாமம், அருந்தொழில் அரங்கம். ஓவிய விதானத்துன்னு ஆரம்பிச்சிட்டாலே சிலப்பதிகாரம் தான். புகார் காண்டம், அரங்கேற்று காதை. சிலப்பதிகாரம், புகார் காண்டம், அரங்கேற்று காதை. அடுத்து ராவண காவியம் எழுதினது வந்து புலவர் குழந்தை. ஸோ ராவண காவியம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று பார்த்துருப்போம். அது வந்து அயோத்திதாசர் பற்றி படிச்சிருப்போம். அது ஃபுல்லாக ராவணன்னே நினச்சிட்டு அது நிறைய ஹிண்ட்ஸ் அந்த மாதிரி க்ளூ வச்சு படிச்சிருப்போம். உண்மையுமே வந்து ராவண காவியம் இப்போ தான் வருது. ஓகேவா? ராவண காவியம் வந்து புலவர் குழந்தை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பற்றி மட்டும்தான் சொல்ல போகுது. ஸோ வந்து கவலை இல்லை. ராவண காவியம் எழுதினது வந்து புலவர் குழந்தை. சரியா? ஃபஸ்ட்டு குறிஞ்சி. ஸோ வந்து இது வந்து இலங்கையில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே இருக்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சினா மலை. ஸோ அருவிய முருகியம், ஆர்ப்ப பைங்கிலி, குரங்கினம், மரண்டு. இப்போ பார்க்குறப்ப ஞாபகம் இருக்கும். ஆனால் எக்ஸாமில் வரும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இலங்கைன்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இலங்கையில் வந்து அருவி எப்படி விழும்? நல்லா ஃபோர்ஸாக விழும். சரி, நிறையா படத்துலலாம் வந்து அங்கே இருக்க மாதிரி காமிப்பாங்கள்ல, அருவி விழுகிற மாதிரி. ஸோ அருவிய முருகியம், ஆர்ப்ப பைங்கிலி, குரங்கினம், மரண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அடுப்பிடு நாற்றமும் அகிலின் நாற்றமும் சேற்றின். அருவி உள்ள பார்க்குற நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து தண்ணி விழுற பக்கத்தில் வந்து ரொம்ப நாற்றமாக இருக்கும். இலங்கையில் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து முல்லையில் வந்து என்னது? பூவையும் குயில்களும் வண்டரும் பாய்சை தேனும் ஆவின மனைக்குமால். பூ, குயில், வண்டு, தேன் இதெல்லாம் எங்கே இருக்கும்? காட்டுக்குள்ளே தான் இருக்கும். பூ, குயில், வண்டு, தேன் எல்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து முதிரை சாமை. அங்கே வந்து விவசாயமும் பண்ணுவாங்கள்ல காட்டில். ஸோ முதிரையும் சாமையும் வரகும், குதிரை வாலி, அதிர்குரல் கேட்டு, உலை அஞ்சி. இது வர்றதும் வந்து முல்லை தான். சரியா? அடுத்து இங்கிட்ட வந்து மீனிங் மட்டும் தானே கொடுத்துருக்கு. அடுத்து பாலைய மன்னிய முது வெயில் பொய் வெறி இந்நிலம் குரலை வெம்பிட தன்னிழல் சென்னாய். அவ்வளோ கஷ்டப்படுது சென்னாய் அப்படின்ற மாதிரி பாலையை பற்றி சொல்லியிருக்காங்க. கடிக்கமல் மறாமல் கண்ணி அச்சிறார் படிக்கிற இடத்துக்கூட அண்ணன் பாலைக்காய் வெடிக்க விட்டு. பாலைக்காயே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பாலை, ஃபுல் அண்ட் ஃபுல் பாலை. பருந்து அஞ்சிடுமே. இது வந்து பாலை. பருந்து பாலையில் தானே இருக்கும் அது. அடுத்து மருதம். கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொருள் கூடவும் தோயும் முல்லை. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொருள் குளம் தோயும் முல்லை. ஆறு வந்துச்சு. ஆறு எங்கே இருக்கும்? மருதத்தில் தான் இருக்கும். ஸோ வந்து மருதம். கல்லிடை பிறந்த ஆறும், கல்லுக்கு நடுவில் ஆறு போகிறது, இலங்கையில் போகிறது. அடுத்து நெல்லினை மருதம் பூக்கும். அடுத்து மறைமலர் குளத்தில் ஆடும் சிறுவன் நீண்ட பெரி கறி குறித்து அளந்து பொம்மென கழிப்பர். குளத்தில் வந்து சிறுவன் ஆடுறது. குளமும் வந்து மருத நிலத்தில் அந்த இருக்க குளத்தில் வந்து ஆடுது. ஸ்ரீலங்காவில் இருக்க குழந்தை. சரியா? ராவண காவியம். அதுக்காக தான் ஸ்ரீலங்கான்னு அடிக்கடி சொல்கிறது வந்து ராவண காவியம் அப்படின்றது ஞாபகம் தரணும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பிரிஞ்சு வந்தாலும் அடுத்து அது வந்து ராவணன் தான். அடுத்து மீனிங் பார்த்துலாம். மை வனம் அப்படின்னா மலை நெல். மை வனம் அப்படின்னா மலை நெல். முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை. முருகன்னாலே குறிஞ்சி தான். ஸோ குறிஞ்சிப்பறை. மை வனம்னா மலை நெல். பூஞ்சினைனா பூவடிவுடைய கிளை. சிறைனா இறகு. சாந்தம்னா சந்தனம். பூவைனா நாகனவாய் பறவை. பொலம்னா அழகு. கடறுனா காடு.
முக்குழல்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் 3 குழல். பொலினா தானிய குவியல். உலைனா ஒரு வகை மான். வாய் விரியினா சோர்வால் வாய் குளறுதல். குருளைனா குட்டி. இணைந்துனா துன்புறுதல், இணைந்திருந்தாலே ஒரே துன்பம் தான், துன்புறுதல். உயங்குதல் அப்படின்னா வருந்துதல், வருத்தப்படுறது, உயங்குதல் வருந்துதல். படிக்குற அப்படின்னா நிலத்தில் விழ. கோடுனா கொம்பு. அடுத்து கல்னா மலை. முருகுனா தேன். மணம்னா முருகுனா அழகு, தேன் மணம் எல்லாமே தான். முருகுனா தேன் மணம் அழகு. மல்லல்னா வளம். செருனா வயல். கரிக்குருத்துனா யானை தந்தம். புரைதபனா குற்றமின்றி. இதெல்லாம் மீனிங்கு. அடுத்து நெய்தல்னா தும்பி. பசிபட ஒருவன் வாட. அடுத்து நெய்தல் மட்டும் இங்கே மிஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நெய்தல் என்ன சொல்கிறாங்க? தும்பி. பசிபட ஒருவன் வாட. கீழ்மை முதுநீர் புக்கு. மலை என வரு நன்னீர். ஒளிமுகத்தோடு கரையில் குவிப்பர் அம்மா கடலம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெய்தல்னால் அங்கே தும்பி சுற்றிட்டு வரும். ஸோ அம்மான்னு வந்துச்சுன்னா இதுதான். அடுத்து வருமலை அளவி காணல். மணலிடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி. சரியா? தும்பி அங்கே சுற்றிட்டு இருக்கும். ஸோ தும்பி, அம்மா இதெல்லாம் வந்துருச்சுன்னா நெய்தல். ஓகேவா? கருமுகில் காட்சி போல் மாதோ. மீனிங் பார்த்தலாமா? தும்பினா ஒரு வகை வண்டு. துவரைனா பவளம். சரியா? தரளம்னா முத்து, தாராளமாக இருக்கிறது. துவரை அப்படின்னா பவளம். துவரம் பருப்புன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பருப்பு வரும்போது பவா. ஸோ பவளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மறைனா தாமரை. விசும்புனா வானம். மதியம்னா நிலவு. நிலவு தானே அது. அடுத்து ராவண காவியம் காலத்தின் விளைவு. ஆராய்ச்சியின் அறிகுறி. புரட்சி பொறி. உண்மையின் உரைகள் சொன்னது அண்ணா சொல்லியிருக்காரு. தும்பி அலையை தடவி அதுக்கப்புறம் காற்றில் உலர்த்தும். எப்படின்னா முழு நிலவை தொடரும் கருமேகத்தின் காட்சி மாதிரி அது இருக்கும். தும்பி காற்றில் தண்ணியில் வந்துட்டு காற்றுல உலர்த்துறது அப்படின்றாங்க. இந்நிலங்குருளை அப்படின்னா பண்புத்தொகை. வெறி ஈ அப்படின்னா இன்னி செயலப்படை கிடையாது. ஈ வந்தாலே சொல்லி செயலப்படை. அடுத்து கடி கமல் அப்படின்னா உரிச்சொற்றொடர். மலர்கண்ணி மலராலான கண்ணி. 3ஆம் வேற்றுமை தொகை. உருவும் பயனும் உடன் தொகை. அடுத்து எருதுகோடு. எருதினது கோடுன்னு வரும். மலர்கண்ணி அப்படின்னா மலராலான கண்ணி. மலரால் தொடுக்கப்பட்ட கண்ணி. மலரால். எருதுகோடுனா எருதினது கோடு. எருதினது கோடு 6ஆம் வேற்றுமை தொகை. கரை பொரு ஐ வந்துருச்சு 2ஆம் வேற்றுமை தொகை. மறைமுகம் அப்படின்னா மறை போன்ற முகம். ஸோ மான் போன்ற முகம்னு உவமை தொகை. அடுத்து கருமுகில்னா பண்புத்தொகை. வருமலைனா வினைத்தொகை. இது வினை. இது பெயர்ச்சொல். இது வினைச்சொல். இது பெயர்ச்சொல். ஸோ வினைத்தொகை. ஓகேவா? கோர்வை கோவை. இது கோன்றது வேர்ச்சொல். கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் எப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சரி இது கிடையாது அப்படின்றாங்க. எப்படி? கோப்பு கோவை. ஆக்சுவலி கோர்வை தான் கரெக்டுன்னு நினைப்போம். ஆனால் கோவை தான் கரெக்டாக. கோன்றது வேர்ச்சொல். சரியா? இதில் கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் இதெல்லாம் தான் கரெக்டாக. கோர்வை அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவை கரெக்டு. கோப்பு கரெக்டு. சரியா? அடுத்து ஆசாரக்கோவை. இது ஊசியில் ஆசாரக்கோவை. எக்ஸாம்பிள் இது ஆசாரக்கோவை. கோத்தான்னா ஊசியில் நோர் கோத்தான். சரியா? 2ஆம் நூற்றாண்டில் தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின்னா ராவண காப்பியம். தனித்தமிழ் பெருங்காப்பியம் எதுனா ராவண காப்பியம். இதில் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், அப்புறம் பலிபுரி காண்டம், இந்த காண்டம், போர்க்காண்டம் 5 காண்டம் இருக்குது. லெட்டரே பார்த்திங்கன்னா ராவணனுக்கு 1 2 3 4 5 ராவணனுக்கு 5 லெட்டர் இருக்கும். ஸோ 5 காண்டம் ஞாபகம் வச்சுக்கலாம். 5 காண்டம் 3100 பாடல்கள் இருக்குது. சரியா? இது நமக்கு கொடுத்துருக்கு தமிழக காண்டம். பட் நம்ம ஸ்ரீலங்கானே ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ தான் ராவணன் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அடுத்து பெரியாரின் வேண்டுகோளுக்காக 25 நாளில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதினார். குழந்தைன்றனால மிரட்டி என்ன பண்ணிட்டாரு? வெறும் 25 நாளில் திருக்குறள் எழுதி வாங்கிட்டார். அப்படின்னா யார் வாங்கினா? பெரியார். வாங்கினது பெரியவர் குழந்தைகிட்ட. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து யாப்பதிகாரம் தொடை அதிகாரம். இது 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை கொண்டது. இவர் அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. என்னென்ன எழுதியிருக்கு அப்படின்னா யாப்பதிகாரம் தொடை அதிகாரம். இவர் குழந்தை இல்லையா என்று 6 அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் பண்ணப்பட்டது குழந்தை. ஓகேவா? 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து ராமாயண எதிர்நிலை மாதிரி ராவணனை ஒரு ஹீரோவாக உருவாக்கப்பட்ட காவியம் தான் ராவண காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி எழுதுனது ஆண்டாள்.
ஸோ இது கூட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.